ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புசன்ல ஒரு சாதாரண பையன் ஆன அவன் கனவு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த பையன் தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமே கோல்டன் மக்னேன்னு கூப்பிடுற ஜங்குக். அவரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1997 செப்டம்பர் 1 சவுத் கொரியாவோட புசன் சிட்டில வந்து ஜங்குக் பிறக்கிறார். சின்ன வயசுலயே அவர் ரொம்ப ஷை டைப்ன்றதால ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா பேச மாட்டார். ஆனா மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. எஸ்பெஷலி டான்ஸ், சிங்கிங் பார்த்து அவருக்கு உடனே ஃபயர் ஆயிரும்னு சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே சிங்கர் ஆகணுன்ற ட்ரீம் அவருக்கு வந்துச்சு. ஒரு நாள் டிவியில ஜி டிராகன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த அப்புறம் நானும் இப்படி ஸ்டேஜ் மேல நிக்க வேணும்னு சொல்லி அவர் ஒரு டிசைட் பண்றார். 2011 சூப்பர் ஸ்டார் கே ஆடிஷனுக்கு போனார் ஜங்குக். ஆனா அங்க அவர் வந்து செலக்ட் ஆகல. ஆனா அங்கதான் அவரோட லைஃப் மாறிட்டு இருந்து அவருக்கு அப்ப தெரியல. அந்த ஆடிஷன் முடிஞ்ச பிறகு ஏர்லி என்டர்டைன்மெண்ட் கம்பெனில கான்டாக்ட் பண்றாங்க. அப்ப வந்து ஜங்குக் அதுல ஒரு கம்பெனி தான் சாய்ஸ் பண்றார். அதுதான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட். ரீசன் என்ன தெரியுமா? அவர் ஆரம்ப ரேப்பை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கிறார். அப்போ ஜங்குக்கு ஏஜ் ரொம்ப கம்மிங்க, ஜஸ்ட் டீனேஜ் தான். ஃபேமிலியை விட்டுட்டு சோலுக்கு வந்தார் ட்ரைனிங்குக்காக. அந்த டேஸ் ஈஸி இல்லை. ப்ராக்டிஸ், ஸ்ட்ரெஸ், லோன்லினஸ் எல்லாமே இருந்துச்சு. டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் போய் ட்ரைனிங் எடுத்தார். டெய்லி அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார். சம்டைம் டயர்ட் ஆயிருந்தாலும் கிவ் அப் பண்ணல. ஃபைனலி 2013 ஜூன் 13 பிடிஎஸ் ஒஃபிஷியலி அறிமுகமாகறாங்க. அப்போ ஜங்குக்கு ஜஸ்ட் 15 வயசு தாங்க. குரூப்போட யங்கஸ்ட் மெம்பர்னா அது அவர் தான். ஆனால் டேலண்ட்ல மான்ஸ்டர். சிங்கிங், டான்சிங், விஷுவல், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்டாண்ட் அவுட் ஆனார். ஸ்டார்டிங்கில் பிடிஎஸ்க்கு கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு. ஸ்மால் கம்பெனி, இருக்கிற இடம் சின்ன, நிறைய விமர்சனங்கள். ஆனால் ஜங்குக் அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஹார்ட் ஒர்க்கை நிறுத்தலை. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் பிடிஎஸ்ஸை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்புறம் நடந்தது தான் ஹிஸ்ட்ரி. ஜங்குக், இப்போரியா, அதுக்கப்புறம் ஸ்டில் வித் யூ, 7, கோல்டன் மாதிரி சாங் மூலமா சோலோ ஆர்டிஸ்ட் ஆகவும் மெசிவ் சக்சஸ் அச்சீவ் பண்ணார். எஸ்பெஷலி 7 ரிலீஸ் ஆனப்போ வேர்ட் சார்ட்ல எல்லா டாமினேட்டும் பண்ணினார். ஃபேன்ஸ் எல்லாரும் அவரை கோல்டன் மக்னின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா சிங்கிங், டான்ஸ், ரேப், ஸ்போர்ட்ஸ், ரோவிங் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அவர் டேலண்ட். ஆனால் இவ்வளோ சக்ஸஸ் கிடைச்சிருந்தாலும் ஜங்குக் இன்னைக்கும் இப்பயும் ஹம்பிளா தான் இருப்பார். அவரோட லைஃப் நமக்கு ஒரு பிக்கஸ்ட் லெசனை சொல்லுது. டேலண்ட் இம்பார்ட்டன்ட், ஆனால் ஹார்ட் ஒர்க், அதுக்கான நம்ம எடுக்கிற முயற்சிகள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம ஒரு உச்சத்தை அடைய முடியுன்றத அவர் நமக்கு சொல்றார். இதுதான் புசன்ல இருந்த ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போன இந்த ஜங்குக்கோட கதை. ஸோ கைஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.